மக்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா? கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு பார்க்கணும். மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். சும்மா பார்க்குறதுல என்ன கற்றுக்கிறதுனா புத்தகத்தை படிக்கிறது தானே கற்றுக்கிறது. பார்த்து எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ட்ரெஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நமக்கு தோணும். இப்போ பெண்கள் சேலையே அணிஞ்சிட்டு இருக்காங்க, புடவை கட்டிகிட்டே இருக்காங்க, புடவை மட்டும் தான் கட்டுறாங்க. அப்படிங்கும்போது நைட்டி போடுற பெண்களை பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு நம்மளும் நைட்டி போடணுங்கிற எண்ணம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்கிற நோக்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நைட்டி போடணுங்கிறத கற்றுக்கொள்கிறார்கள், பார்த்து கற்றுக்கிறாங்க. நைட்டி போடுற பெண்களை பார்க்கும்போது எப்பவும் புடவை கட்டிக்கிட்டே இருக்கிற பெண்களுக்கு ஒரு நைட்டி போடுகிற பெண்களை பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி நைட்டிலாம் போட்டால் ஈஸியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நைட்டி போட்டுக்கிற பெண்களை பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறார்கள். யார்? இந்த புடவை மட்டுமே கட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பெண்கள் இந்த நைட்டி போடுகிற பெண்களை பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி நைட்டி போட்டால் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த புடவையை கட்டிட்டு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் சுடிதார் கட்டுகிற பெண்களை பார்ப்பாங்க, நைட்டி போடு. அப்புறம் ஒரு புடவை கட்டுற பெண்களுக்கு இந்த சுடிதார் கட்டுற பெண்களை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ல, சுடிதார் மட்டும் நம்ம போட்டோன்னா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அடிக்கடி இந்த புடவை அவுந்துக்கிட்டே இருக்குது, இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஓடுறதுக்கும் பயமாக இருக்குது, வேகமாக நடக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த புடவை கால் தட்டி கீழே விழுந்துருமோங்கிற அந்த பயம் இந்த சுடிதார்லாம் போட்டால் நமக்கு இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஏன் தோணுதுன்னா கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க பார்க்கும்போதே கற்றுக்கொள்கிறார்கள், அந்த பார்வையில் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி இந்த சமூகத்தை பார்க்கும்போது கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு பார்க்கணும். இப்போ லுங்கி கட்டின ஆம்பளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, லுங்கி கட்டுறது, வேட்டி கட்டுறது, அவங்க ஒரு ஷார்ட்ஸ் போடுற ட்ரௌசர் போடுகிற ஒரு ஆண்களை பார்க்கும்போது ட்ரௌசர் போட்டு அங்கே வெளியெல்லாம் போகிறாங்க, ஸ்கூட்டியில் போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அப்போ இந்த லுங்கி கட்டுக்கிற வேட்டி மட்டுமே எப்போ பார்த்தாலும் வேட்டியும் லுங்கியுமாக தான் இருப்பாங்க, ஷார்ட்ஸு பேண்ட்டெல்லாம் போடவே மாட்டாங்க. அப்போ பேண்ட் போடுகிற ஆண்கள், முழுக்கால் சட்டை அதெல்லாம் போடுகிற ஆண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கே நம்மளும் இது மாதிரி போட்டால் நமக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும்ல, எங்கே போனாலும் இந்த வேட்டியை அடிக்கடி கட்டிக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். நம்ம பார்க்குறதுக்கும் அவரோட எவ்வளோ உயர்ந்த நோக்கம் இருக்குது பாருங்கள், கற்றுக்கொள்கிற நோக்கம். நம்ம ஒன்று சாப்பிடும்போது ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, மக்கள்லாம் ஒன்று ஆர்வமாக குடிக்கிறீங்க, அது என்னவாக இருக்கும்? மக்கள் இவ்வளோ ஆர்வமாக குடிக்கிறாங்களே, கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கனால தான் இவ்வளோ ஆர்வமாக குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, போய் என்னென்னு தான் பார்ப்போமே, நம்மளும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றுக்கொள்கிற அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற நோக்கம். அப்போ மக்கள் ஒருத்தர் பார்த்துக்கும் போது ஒரு புதுமையான விஷயத்த கற்றுக்கிற ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அதனால் கற்றுக்கிற நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கணும். அப்போ தான் மாற்றம் என்பது ஏற்படும். மாற்றம் என்பது எப்படி ஏற்படுதுன்னா கற்றுக்கிற நோக்கத்தோடு அந்த மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சில முஸ்லீம்கள், சீக்கியர்கள் எப்போவும் தாடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தாடி ஒரு தலப்பாக. முஸ்லீம்கள் எப்போவும் ஒரு குல்லா அல்லது தாடி, அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சட்டை, ஒரு லுங்கி. அப்போது அவங்களும் பார்க்குறாங்க, இந்த உலகத்தை பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் ட்ரௌசர் போடுறாங்க, பேண்ட்டு போடுறாங்க, பெண்கள் சுடிதார் போடுறாங்க, பேண்ட்டு போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, நவநாகரி ஆடைகள்லாம் அணிகிறாங்க. ஆனால் இந்த பெண்களும் சரி, இந்த மாதிரி முஸ்லீம் மதத்தில், இந்த மாதிரி சீக்கிய மதத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் இந்த மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர கற்றுக்கிறது கிடையாது. நாமளும் இது போன்று ஒரு மாற்றத்தை நமது வாழ்வில் ஏற்படுத்தினால் என்ன என்று கற்றுக்கொள்கிற நோக்கம் இவர்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ இவர்களுடைய பார்வை என்னென்னா, கற்றுக்கொள்கிற நோக்கம் இவர்களுடைய பார்வையிலே இல்லை. இங்கு நடக்கிற மாற்றங்களுக்கு எதிரான சிந்தனை இவர்களிடம் இருக்கிறது. இங்கு நடக்கிற மாற்றங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது மாதிரி இந்த பிராமணர்கள் குடுமி வச்சுக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு உள்ளே மடக்கி கோமணம் கட்டுற மாதிரி பின்பக்கமாக ஒரு சொருவிப்பாங்க பின்னாடி, அப்புறம் ஒரு பூநூல் போட்டுட்டு குடுமி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்நாள் முழுது இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் இந்த உலகம் மாறுது அப்படிங்கிறத இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார். அப்போ இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பெரும்பாலான மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மாற்றங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? மாற்றங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு பார்க்கும்போது தான் இங்கே மாற்றமே நடக்குது. அந்த மாற்றத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மாற்றத்தில் உள்ள நியாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நிறைய மாறிக்கிட்டே இருக்காங்க மக்கள், வாழ்க்கை முறையில் மாறிக்கிட்டு இருக்காங்க. சாதியெல்லாம் வேண்டாம், சாதி இல்லாமலும் வாழ முடியும், மக்களை பார்க்குறாங்க. முன்ன மாதிரி இப்போ சாதி இல்லை, சாதியை தூக்கி போட்டால் என்ன, அதை பார்க்கும்போது
அந்த மாற்றத்தை தங்கள் வாழ்வில் ஏற்படுத்துகிறார்கள். இவங்களும் அதே மாதிரி சாதியை தூக்கி போடுறாங்க, மதத்தை தூக்கி போடுறாங்க. ஆனால் இந்த முஸ்லீம்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, அந்த மத அடையாளங்களை தூக்கி சுமந்து கொண்டு இந்த மாற்றங்களை வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர தங்கள் வாழ்வில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க. பின்னோக்கி போகிறாங்க. நான் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் எதையும் மாற்றங்களை கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றங்களுக்கு எதிராக சிந்திக்கிறார்கள். யார்? இந்த எப்போ பார்த்தாலும் மத அடையாளங்களை சுமந்து கொண்டே திரிகிறார்கள் அல்லவா, இந்த முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்த பிராமணர்கள். இதற்கு ஒரு தடை போடணும். இந்த மாதிரி மத அடையாளங்களை சுமந்து கொண்டு போகிறதுக்கு தடை போடணும். ஏன்னா இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு எதிரானவர்கள், மாற்றங்களுக்கு எதிரானவர்கள். இவர்கள் மாற்றத்தை அனுமதிக்க மாட்டார்கள், மாற்றத்திற்கு எதிரான வெறி பிடித்தவர்கள். அதனால் நீ எல்லார் மாதிரியும் வாழணும், உனக்குன்னு ஒரு அடையாளம். நீ இங்கே நடக்கிற மாற்றங்களை நீ கற்றுக்கவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் நீ முஸ்லீமாக இருக்கிற, ஒரு குல்லா போட்டுக்கிற, ஒரு தாடி வளர்த்துக்கிற, ஒரு லுங்கி உடுத்திக்கிற, ஏன் நீ பேண்ட்டு போடவே மாட்டியா? அது ஒரு மாற்றம் தானே, அது ஒரு சௌகரியம் தானே. நீ அணிகிற லுங்கியை விட அந்த பேண்ட்டு போட்டால், முழுக்கால் சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடவே மாட்டியா? ஒரு டிஷர்ட் போட மாட்டியா? ஏன்னா முஸ்லீம்கள் எல்லாரும் லுங்கி குல்லாவோட தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல. அதில் கொஞ்சம் பேர் தீவிரமாக அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறேன். அது இந்துக்களில் பிராமணர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க. இவர்கள்லாம் மாற்றத்திற்கு எதிரானவர்கள், இவர்கள்லாம் மதவெறி பிடித்தவர்கள். அதனால் அதுமாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா புடவை கட்டிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அதை மாற்றவே மாட்டாங்க. ஒரு சுடிதாருக்கு மாறுவோம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போடுவோம், ஒரு டிஷர்ட் போடுவோம், அந்த எண்ணமே கிடையாது. நைட்டி போடுறதுக்கே கூச்சப்படுறாங்க. மாற்றங்களை பார்த்து பயப்படுறாங்க. மாற்றங்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடே இந்த உலகத்தை பார்க்குறதே இல்லை. இவர்கள் தான் கல்லாதவர்கள். யார் கல்லாதவர்கள் தெரியுமா? கற்கின்றவர்கள் யாருன்னா மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், மாற்றங்களை புரிந்து கொள்கிறவர்கள், மாற்றங்களில் உள்ள நியாயங்களை புரிந்து கொள்கிறவர்கள், மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், மாற்றங்களை கற்றுக்கொள்கிறவர்கள் தான் கற்றுக்கொள்கிறவர்கள். நான் இந்த உலகம் என்ன ஆனாலும் சரி, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவர்கள் தான் கல்லாதவர்கள். கல்லாதவர்கள் முகத்திரண்டு கண்ணுடையவர்கள் அல்ல, இவர்கள் புண்ணுடையவர்கள். இவர்களிடம் இருப்பது கண்கள் அல்ல, புண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கற்கிறவர்கள்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். நிறைய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசான வரைக்கும் இங்கே மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மொபைல் ஃபோனை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறோம், அது மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் அந்த காலத்தில் இருப்பேன். இங்கே நடக்கிற எந்த வயசுலையும் நீ பேண்ட்டு போடலாம், ஜீன்ஸ் பேண்ட் போடலாம். 80 வயசு 90 வயசுலையும் நீ ஜீன்ஸ் பேண்ட் போடலாம். சின்ன வயசில் வேட்டி கூட வழி இல்லாமல் கோமணம் உடுத்திருப்பீங்க, அப்புறம் வேட்டி உடுத்திருப்பீங்க, அப்புறம் பேண்ட் வந்தது, அப்புறம் டிஷர்ட்டு, அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு. அந்த மாதிரி மாற்றங்களை அனுமதிக்க வேண்டும். வெறும் உடையில் மட்டும் மாற்றம் கிடையாது, வாழ்க்கை முறையில், பண்புகளில். அந்த காலத்தில் சின்ன வயசில் ஜாதி வரியோடு இருப்பாங்க, இன்றைக்கும் ஜாதி வரியோடு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த பிராமணர்களில் நிறைய பேரை பார்க்கலாம். உதாரணமாக பிராமணர்களில் மட்டும் கிடையாது, முதலியார், வன்னியர், தேவர், நாடார், செட்டியார், இப்படி எல்லா சாதிலையும் சாதி வரி பிடிச்சவங்க இருக்காங்க. மாறவே மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. இவர்களெல்லாம் கல்லாதவர்கள், இவர்கள் தான் கல்லாதவர்கள். அதே நேரத்தில் சின்ன வயசில் எனக்கு ஜாதி வரி இருந்துப்பா, இன்றைக்கி எனக்கு அது இல்லை. இன்றைக்கி வயசு 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, எனக்கு இந்த சாதி வரி எங்கே தான் போச்சுன்னே தெரில. சின்ன வயசில் என்கிட்ட பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த சாதி வரி இன்றைக்கி எங்கே தான் போச்சுன்னே தெரில. சின்ன வயசில் எனக்கு மதத்து மேலே அவ்வளோ பற்று இருந்தது, இன்றைக்கி அந்த தொடப்பக்கட்டை எங்கே போச்சுன்னே தெரில, எங்கே தொலைஞ்சதுன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவர்கள் தான் கற்கின்றவர்கள். புத்தகத்தை படித்தவங்கலாம் கற்கின்றவர்கள் கிடையாது, படித்தவங்க கிடையாது. படித்தவங்கன்னா நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு, நிறைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கற்கின்றவர்கள் அல்ல, மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், மாற்றங்களில் உள்ள நியாயங்களை புரிந்து கொள்கிறவர்கள். அவர்கள் தான் கற்கின்றவர்கள். இப்போ நாளைக்கு இன்னும் 2040 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. என்ன மாற்றம்? இயந்திர அறிவியல் உலகமே அழிய போகுது. அப்போ நான் எவ்வளோ பெரிய படித்தவனாக இருந்தால் எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு மாற்றத்தை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிற தகுதி எனக்கு வந்திருக்கும். இதெல்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சிடல, 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 2010 தெரியும் எனக்கு, 2009 2008 எனக்கு தெரியும் இந்த மாற்றம் நடக்க போகுதுன்னு. அதை சொல்லுகிற இடத்தில் நான் அப்பொழுது இல்லை மக்களுக்கு. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி பயன்படுத்தியிருக்கேன்.
அப்போது நான் எப்படிப்பட்ட படித்தவனாக இருந்தால் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப 1ஆம் நம்பர் படிப்பாளி. ரொம்ப வேகமாக எதிர்காலத்துக்கு போயிட்டேன். நீங்கள்லாம் வழி மாதிரி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் வேகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வேகமாக வழி மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கே ஓடணுமோ அங்கே நேர் வழியில் ரொம்ப மெதுவாகவே நடந்துகிட்ருக்கேன். நான் போகிற வழியில் தான் எல்லோரும் வரணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணணும், நான் வேகமாக போகணுன்னு அந்த போட்டி போட்டுக்கிட்டு தப்பான வழியிலலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போகிற இடம் கண்டிப்பாக வராது. ஆனால் நான் ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் நடந்து தான் போகிறேன், சாவகாசமாக நடந்து தான் போகிறேன். அப்போது நான் எவ்வளோ வேகங்கிறது ஒரு நிதானமாகவே நீங்கள் போகிற இடத்துக்கு இவ்வளோ தலைதறிக்க ஓடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது நான் மாற்றங்களை புரிந்து கொள்கிறவனாக இருக்கிறேன். எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்களை புரிந்து கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் யார் ரொம்ப உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காங்கன்னா நீங்கள் தயங்காமல் இவர் தான் சொல்லலாம், என் பேரை சொல்லலாம். ரொம்ப என்னை பற்றி ரொம்ப தற்புகழ்ச்சி. சரி விடு, ஏதோ ஒன்று. இந்த மாதிரி தற்புகழ்ச்சிலாம் பண்ண உடனே எனக்கு தொடர்ந்து பேச வர மாட்டேங்குது பாருங்கள். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த தற்புகழ்ச்சின்னு வரும்போது அது ஒரு பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மூளையை சொல்ல வேண்டிய விஷயத்தை அடிக்கடி புதுசாக ஏதாவது சொல்கிறதுக்கு அந்த மூளையில் தோண மாட்டேங்குது. அப்போ தற்புகழ்ச்சிங்கிறது சிந்தனையை தடை செய்கிற ஒரு நடைமுறை. அதனால் தற்புகழ்ச்சியை குறைச்சிக்கணும். தற்புகழ்ச்சி என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, தற்புகழ்ச்சியோடு பேசினா அது என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நான் அப்படி பேசியிருக்கலாம்ல. நான் அப்படி தான் எடுத்துப்பேன். கற்றுக்கொள்வேன். நான் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறவன். நான் தவறு செய்வதற்கு நான் பயப்பட மாட்டேன். சரியானவற்றை தெரிந்து கொள்வதற்காக நான் தவறு செய்கிறேன். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிற தைரியம் என்னிடம் உண்டு.